கதவை திறந்துதான். ஹலோ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவனை எதுக்கு உள்ள விட்டீங்க? அவரு கோச்மா, ஏன் இப்படி பேசுற? இவனே ஒரு பொறுக்கி. இந்த நேரத்துல ஒரு பொண்ணோட ரூமுக்குள்ள வரா. ஏய் ஏய், மரியாதையா வெளிய போடா, வெளிய போடா. ஏன் தானே டென்ஷன் ஆகுற? இங்கெல்லாம் நீ சத்தம் போட்டாலும் யாரும் வரமாட்டாங்க. பாத்தீங்களா இவன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கானு? இவனை வெளிய போக சொல்லுங்க. அவரு உன் கோச் தானே, உனக்காக கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் கொடுக்கறாரு. அவரு சொல்றத கேட்க வேண்டியதானே? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா இப்படி பேசிட்டு இருக்க? இதுல என்னமா இருக்கு? பெரிய கேம்ல எல்லாம் விளையாட வைக்க போறாரு. அவருக்காக அவரு சொல்றதெல்லாம் செய். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதாமா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சீ, அதுக்கு நீ போ. என்ன உன்ன மாதிரி பொண்ணுன்னு நினைச்சியா? ஏமா இப்படி வீம்பு பண்ற? சொன்னதை கேட்டு நடந்துக்கிட்டா இன்னும் பெரிய பெரிய போட்டியில எல்லாம் உன்னை கலந்துக்க வைப்பாருல்ல. உன்ன மாதிரி கேவலமான பொண்ணுங்கனாலதான் இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தைரியம் வருது. எதுக்கு தானே இப்ப டென்ஷன் ஆகுற? நீ இவ்வளவு நாள் என்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்ட. உன்னை நான் தனியா கூட்டிட்டு வரும்போதெல்லாம் ஒண்ணு அந்த மாயா வந்துருவா, இல்ல அந்த கதிர் வந்து நிப்பான். இன்னைக்கு உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. அடம் பிடிக்காம நல்ல பொண்ணா நான் சொல்றத கேட்டா உனக்கு நல்லது. ஏய், மரியாதையா வெளிய போடா. வெளிய கத்தி போ. ஊரை கூப்பிடுவேன்னு பார்த்தா இப்படி கத்தி எடுத்து வச்சிருக்க. பாவம், கையில ஏதாவது வெட்டிக்க போற, அங்க வச்சிரு. ஏய், வெய்யே. ஏய், ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. என்ன தனா, யாருன்னு தெரியலையா? ஐயோ, இப்ப பாரு. நான் தான் சிவராமன் சித்தப்பா. சித்தப்பா. என்னடா என்ன தெரியலையா? இப்ப பாரு. ஐயோ, அம்மாடி, அழாதம்மா. தனா, இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நாங்க இருக்கோம்ல, விட்டுருவோமா? இத பாருமா, அந்த கார்த்திக் இந்த மாதிரி ஏதாவது செய்வான்னு தான் மாயா எங்களை இங்க அனுப்பி வச்சா. நீங்க மட்டும் வரலனா என்ன ஆயிருக்குன்னு தெரியல சித்தப்பா. பயப்படாத தனா, அவன் இனிமே உன் கிட்டயே நெருங்க முடியாது. நாங்க உன் கூடவே இருப்போம். நீ பயப்படாம தைரியமா நாளைக்கு விளையாடலாம். ஆமாமா, அதாம்மா முக்கியம். அவனை விடுமா, நாங்க பாத்துக்கிறோம். தயவு செய்து சிறிது நேரத்துக்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். The subscriber you are calling is switched off. Please try after some time. மாயா, என்ன ஆச்சு? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. தனா அங்க தனியா விளையாடும் போது கதிர் நம்பர் கண்டிப்பா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்காது. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. அச்சீனு, கதிரோட பார்ட்னர் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமா மாயா, என்கிட்ட அவருக்கு இருக்கு. கால் பண்ணி கொடு. இந்தா, நீ பேசு. இந்த பொடி. ஹலோ. ஹலோ சார், நான் மாயா பேசுறேன். நீங்க ஆபீஸ்லயா இருக்கீங்க? கதிர் உங்க கூடவா இருக்கான்? இல்ல, நான் ஆபீஸ்ல இல்ல. என் தங்கச்சி கல்யாண விஷயமா வந்திருக்கேன். கதிர் தான் ஆபீஸ்ல இருந்து பாத்துக்க சொல்லிருக்கேன். சரிங்க சார், நான் கதிருக்கு கால் பண்றேன். சரிங்க மேடம். என்ன ஆச்சு? என்ன யோசிக்கிற? அவர் என்ன சொன்னாரு? அவரு ஆபீஸ்லயே இல்லையா? அவரு தங்கச்சி கல்யாண விஷயமா ஊருக்கு போயிருக்காராம். கதிர் தான் ஆபீஸ பாத்துக்க சொல்லிருக்காராம். கதிர் கண்டிப்பா ஆபீஸ்ல தான் இருப்பான். வாட்சின்னு போய் செக் பண்ணி பார்க்கலாம். வா. மேடம், நீங்க யாரு? எதுக்கு நீங்க பர்மிஷன் இல்லாம உள்ள வரீங்க? முதல்ல நீங்க யாரு? நாங்க விஜிலன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம். சார், நீங்க விஜிலன்ஸ்ல இருந்து வந்திருந்தா அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும். ஆனா நீங்க அதை பார்க்காம உங்க ரூல்ஸ் மீறி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஹலோ மிஸ்டர், நாங்க எங்க கடமையை தான் செய்யறோம். எது சார் உங்க கடமை? இங்க கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கு.
ஆனா நீங்க அதை செக் பண்ணாம இதோட ஓனரை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. அவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலனா நீங்க அவர் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனா அவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தும் நீங்க அவரை வேணும்னே லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. நாங்க இன்டென்ஷனா எதுவும் பண்ணல. நான் ஐஜிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. நீங்க உங்க விளக்கத்தை அவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute. ஓகே மேடம், என்ன, அங்க ஏதாவது பிரச்சனையா? மாயான ஒரு பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா மேடம். அவ ஐஜிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கா மேடம். பிரச்சனை ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு மேடம். இப்போ நாங்க என்ன மேடம் பண்றது? இந்நேரம் கார்த்திக் அங்க காரியத்தை முடிச்சிருப்பான். இனிமே நீங்க அங்க இருக்க தேவையில்ல. இப்பவே கிளம்புங்க. சரிங்க மேடம்.